வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கிறோம். நாட்டில் அரசியலை மையப்படுத்திய பல நகர்வுகள் இடம்பெற்றாலும் இன்னொரு பக்கம் இந்த போதைப்பொருள் கடத்தல், குற்றங்கள், கொலைகள் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இப்பொழுது நடக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூடுகளுக்கு பின்னால ஆளுங்கட்சி இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை உண்டு பண்ணி இருக்கிறார்கள். இது சார்ந்து மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் சரி, ஒரு சில நகர்வுகள் வெளிவருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இது இப்படி இருக்க போதைப்பொருள் கடத்தல், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து பல முக்கிய உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார் பல விடயத்தை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமான பலன்களை தருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டுகிறார். மாத்தறை மற்றும் தங்காலை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனைகளின் போது ரொலியில் சுமார் 10 கிலோகிராம் ஐஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது இடத்துல 2 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையான விசாரணை தற்பொழுது நடந்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். இந்த சோதனையின் போது 3 பெரிய ரொலிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 705.93 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளதை காட்டுகின்றது. இங்கே ஒழிப்பதற்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என்ற விடயத்தை இங்கு முன்வைக்கின்றார்கள். இந்த நடவடிக்கைகளுக்கு இருந்த அரசியல் தொடர்புகள் மற்றும் சலுகைகளை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. குறிப்பாக தெற்கைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரொலிகளுக்குள் 5 ரிவால்வர்களும் மற்றும் ஒரு T-56 துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் சுமார் 15 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தற்போது அந்த நாடுகளில் சிறையில் இருப்பதாகவும் அவர்கள் இந்த நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். சமீபத்திய நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக உறுப்பினர்களிடமிருந்தும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குது. போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கி கடத்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சில அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் தேவையான விசாரணைகள் முடிந்ததும் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உறுதிமொழி அளித்திருக்கிறார். இந்த பெரிய அளவிலான சோதனைகள் மற்றும் தகவல் கசிவுகள் ஒரே நேரத்தில் நிகழும் காரணங்களை விளக்கிய அமைச்சர் முந்தைய அரசியல் கலாச்சாரத்தின் கீழ் போலீஸ் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மோசமடைந்துள்ளதை விளக்கியிருக்கின்றார். காவல்துறை திணைக்களத்தை அரசியல் மயமாக்கலில் இருந்து விடுவித்து அவர்கள் சுதந்திரமாக செயல்பட தேவையான சூழலை உருவாக்குவதே தற்போதைய அரசின் முக்கிய நோக்கமாகும் என்ற விடயம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாத்தையும் விட தங்காலை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த மதிப்பு தோராயமாக 9,888 மில்லியன் ரூபாய் என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.976 கிலோகிராம் ஐஸ் உட்பட மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த அளவு 705.91 கிலோகிராம் மற்றும் காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட ரொலிகளின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்குது. இதற்கிடையில் தங்காலை பகுதியில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களோடு நாட்டில் உள்ள ஒரு போதைப்பொருள் வியாபாரிக்கு சொந்தமானது என்பது தற்போது தெரிய வந்திருக்கு. போலீசார் நடத்திய அந்த விசாரணைகளில் வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளன உணகுருவே சாந்த என்ற குற்றவாளியால் தொடர்புடைய போதைப்பொருள் இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டு வந்திருப்பது தெரிய வந்திருக்குது. தங்காலை ஜீனி மோதிர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் ரோலிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த போதைப் பொருள் இருப்பு அந்த நாட்டில் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் இருப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருட்களுக்கு மேலதிகமாக இந்த நடவடிக்கையின் போது T-56 வகை துப்பாக்கிகள், 5 பிஸ்டல் வகை துப்பாக்கிகளும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு வீட்டில் 2 சடலங்கள், சீனி மோதரவில் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சிறிய ரொலியில் 10 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக தங்கால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வீட்டில் இந்த மற்றும் ஒரு நபரும் உயிரிழந்திருக்கிறார். காவல்துறைக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின்படி தங்காலை ஹதுரு பொகுன பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு ரொலியை சோதனை செய்த போது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த
இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த ரொலியை மீண்டும் சோதனை செய்த போது அதில் 400 கிலோகிராம் அளவு அதிகமான போதைப் பொருள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து விநியோகமாக தயாரிக்கப்பட்ட போதைப் பொருட்கள் என்று காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த 3 நபர்களும் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்று சந்தேக நபர் சார்ந்து காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களின் இறப்புக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் நேற்று முன்தினம் இரவு அவர்கள் மற்றொரு குழுவோடு மது அருந்தி இருப்பது காவல்துறையினரினுடைய ஆரம்ப விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்கு. உயிரிழந்த நபர்களின் பிரேத பரிசோதனை இன்றைய தினம் நடத்தப்பட இருக்கிறது. இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்புடைய போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட ரொலியின் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த கடத்தலில் ஈடுபட்ட மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். உண்மையில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சுற்றுவளைப்புகளில் நாளுக்கு நாள் கைது செய்யப்படுகின்றவருடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கப்படுகிறது. சுற்றுவளைப்பு நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. அதில் 5688 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பிரிவு சொல்லுது. காவல்துறை அதிகாரிகள், இராணுவ வீரர்கள், காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுவளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 658 பேரும் சந்தேகத்தின் பேரில் 23 பேரும் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 305 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 188 பேரும் மதுபோதையில வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 44 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 19 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4451 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடக பிரிவு சொல்லியிருக்கிறது. உண்மையில் ஒரு நாள் சோதனை நடவடிக்கைகளின் போது இவ்வாறான கைது நடவடிக்கைகள், இவ்வாறான தண்டனைகள், தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணுகிறது. பிறகு விழிப்புணர்வுகள் என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது இந்த வாகன விபத்துகள், வாகன விதிமுறைகள், அதே போன்று வீதி விதிமுறைகள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு நாங்கள் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும், சட்டவிரோத நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடாது என்பது சார்ந்து பல நிகழ்ச்சிகள் வாயிலாக உங்களுக்கு அறிவுறுத்தலை வழங்குகின்ற பின்னணியில் இவ்வாறான சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு வேதனையை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இவைகள் இருக்கின்ற பொழுது நாட்டில் பல்வேறு பகுதிகளையும் ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 2 கொள்கலன்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மிகுதி 321 கொள்கலன்கள் எங்கே? இந்த கொள்கலன்கள் விடுவிப்பில் அரசாங்கம் உண்மையை மறைத்திருக்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற அந்த ஊடக சந்திப்பின் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அரசாங்கம் ஒரு வருடத்தை வீணடித்திருக்கு. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த காலங்களில் குறிப்பிட்ட பொய்யை தொடர்ந்து சமூகமயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. அரசாங்கத்தின் உண்மை முகத்தை மக்கள் தற்போது அறிந்து கொண்டவர்கள். ஆளும் தரப்பினர் உறுப்பினர்கள் ஒரு வருட காலத்தில் தமது சொத்து மற்றும் பொறுப்புகளை மாத்திரம் அதிகரித்து கொண்டுள்ளார்கள். இவர்கள் 75 ஆண்டுகள் ஆட்சியில் இவற்றை உழைத்தார்களா அல்லது இந்த ஒரு வருட காலத்துக்குள் உழைத்தார்களா என்பதில் பிரச்சனை காணப்படுகிறது. அதுக்கு ஆளுந்தரப்பினர் இன்றாவது பதிலளிக்க வேண்டும். நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருள் பல உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 2 கொள்கலன்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மிகுதி 321 கொள்கலன்கள் எங்கே? இந்த கொள்கலன்கள் விடுவிப்பில் அரசாங்கம் உண்மையை மறைக்கின்றது என்ற பல விடயங்கள் வெளிவந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தங்காலை சம்பவம் சார்ந்து பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு பின்னால ஏதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் பலம் இருக்குமா இல்லையா, இல்லாட்டி அதிகார பலம் இருக்குமா இல்லையா, இல்லாட்டி பழிவாங்கல்கள் சம்பவம் சார்ந்தது தானா, என்ன நடக்கப் போகின்றது? போதைப்பொருளுடைய பாவனையானது இவ்வளவு நாளும் கடல் வழியாக வருகின்றது என்றார்கள். முதல் தடவையாக தரையில் எடுத்திருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது? பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லுகிறார், இது மிகவும் ஒரு பாரதூரமான விடயம் என்று சொல்லி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வேலைகளை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பல நகர்வுகள் வெளிவந்திருந்தாலும் இதனுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.